அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம மீல் மேக்கரையும் சேமியாவும் வச்சு சூப்பராக ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணி நல்லா பொலப்பொலப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வர்றதுக்காக நிறைய டிப்ஸை இந்த வீடியோ ஃபுல்லும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சோயா பிரியாணிக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறத பார்க்கலாம். முதல்ல மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு பேன் போட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். நல்லா சூடான பிறகு இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்ல நெய் சூடான பிறகு இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். பாதி பிரிஞ்சி இலை இருந்தால் போதும், அதையும் சேர்த்துட்டு 4 கிராம்பையும் இதில் சேர்த்துக்கலாம். 4 கிராம்பையும் சேர்த்த பிறகு நல்லா வறுத்து விடுங்க. நெய்யில் இந்த மசாலாவோட வாசனை இறங்கணும், அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவோட வாசனை நல்லா நெய்யில் இறங்கின பிறகு ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டோம். இதை சேர்த்த பிறகு அதே பெரிய சைஸில் ஒரு தக்காளியை 4 துண்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வதக்கி விட போகிறோம். வதக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு ஜூஸியாக மாறணும், அந்த அளவுக்கு வதக்கி விடணும். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதம் வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம வதக்க போகிறோம். வதக்கும் போதே இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். நீங்கள் சரியாக வதக்கலைன்னா அந்த பச்சை வாசனை இருந்துச்சுன்னா பிரியாணி அந்த பூண்டு வாசனையோடு இருக்கும், நல்லா இருக்காது. நல்லா வதக்கி விட்டு அந்த பச்சை வாசனை போய் நல்லா திக்கான பேஸ்ட்டாக மாறணும். இந்த பதம் வரணும். இந்த பதம் வந்த பிறகு நான் 3 பச்சை மிளகா வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். கேரட் 1 வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். அடுத்தது 50 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை சின்ன துண்டாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதை லைட்டாக மட்டும் வதக்கி விடுங்க, ரொம்ப வதக்கிட்டாதீங்க. அப்போ தான் பிரியாணி சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைட்டாக வதக்கின பிறகு இதில் நம்ம 25 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சேமியா பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. உப்பை சேர்த்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பை சேர்த்துட்டோம். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேருங்க, அதுக்கு மேலே சேர்த்துட வேண்டாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சேமியா குழஞ்சிடும். 3 டம்ளரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதி வந்த உடனே நம்ம சேமியா சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நல்லா திறந்து பார்க்கலாம், கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த பிறகு 1 பாக்கெட் அளவுக்கு நம்ம உப்புமா சேமியா வாங்கியிருக்கேன், அதாவது 150 கிராம் சேமியா, அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட போகிறோம், அவ்வளோதான். நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் அந்த சேமியாவோட மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்த பிறகு அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். கவனமாக இருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கவனமாக பண்ணணும். எல்லா பக்கமும் மசாலா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமுக்கும் மாற்றிட்டோம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு இதை அப்படியே மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்துடும், உதிரியாகவும் ஆகிடும். நீங்கள் 10 நிமிஷம் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வேக வைக்கும் போது அந்த பிரியாணி மாதிரியே இதழாக தனித்தனியாக பிரிஞ்சு சூப்பராக இருக்கும். அந்த பதத்துக்கு அதை நம்ம செய்யணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள், சேமியா எந்த அளவுக்கு வெந்திருக்கு, மீல் மேக்கரும் வெந்திருக்கு, நம்மளுக்கு கேரட்டும் சரியான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ நம்ம கையளவுக்கு புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கிளறி விட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை நிறுத்திடுவோம். அடுப்பை நிறுத்திட்டு நம்ம சேர்த்துருக்க புதினா கொத்தமல்லியை அப்படியே சேமியாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மீல் மேக்கர் பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாகவும் நம்ம உதிரியாகவும் செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸை இந்த வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன். எல்லா டிப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், செம டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடும். குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே இது சூப்பராக ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மீல் மேக்கர் சேர்த்துருக்கனால அப்படியே மட்டன் டேஸ்ட்லேயே கூட இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.